Hello friends, இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாய்ஸ்ல நம்பர் 1 grossingல இருக்கிற ஒரு ஸ்டண்ட் கார் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட் கார் வேற லெவல்ல இருக்குது. அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இது வர்க் ஆகுது அப்படிங்கறத ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஓகே फ्रेंड्स, இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ள நமக்கு என்னலாம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கார் கொடுத்திருக்காங்க. ஸோ காருக்குள்ளேயே நமக்கு பேட்டரியோடு தான் கொடுத்து கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஒரு பக்கம் வைப்போம். அடுத்து பேட்டரிக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கடைசியில் எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். எங்கே ரிமோட் கண்ட்ரோல்? ஓ, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் அடி வழியாக பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி பேட்டரி கனெக்டட் இருக்கிறதுனால நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆன் பண்ண உடனே நமக்கு லைட்டை வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டை நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இதுலேயே நமக்கு பேட்டரி கனெக்டட்லேயே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கே தெரியும் இது நல்லாவே இதாகுது. ஸோ இது லெஃப்ட் ரைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறேன். இதில் லெஃப்ட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகாது, ரொட்டேட்டிங் தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பேக் வீலும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதை கீழே வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஸ்பீடில் போகுது. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து வேற லெவலில் போகுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5+6+ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியாது. 5+6+ ஏஜ் உடையவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஓட்டுறதுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட்டிங் ஆகிறதுனால யாருக்கும் அவ்வளோக்கும் பிடிக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க மட்டும்தான் ஓட்ட முடியும். அப்புறம் தான் நீங்கள் சின்ன குழந்தையான்னு கேட்டுறாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணில் பட்டுது. அதனால நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரொட்டேட்டிங் ஆகுது. ஒரு இடத்துல இருந்து அழகாக ரொட்டேட் ஆகுது. ஸோ அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்டு. எந்த இடத்துலையுமே இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டாது. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். சில கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் மாட்டிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மாட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டண்ட் கார் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு யூஸ் ஆகும்னா சின்ன குழந்தைங்களுக்கு தான் யூஸ் ஆகும். நம்மள மாதிரி பெரியவங்களுக்குலாம் யூஸ் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இந்த கார் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 600. ஸோ 600க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஏதோ கொஞ்சம் தான் ஒர்த்தாக இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா HX750 ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எவ்வளோ நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்ஸ் இதெல்லாம் ரீச் ஆகுதோ அதை பொறுத்து கூடிய விரைவில் இந்த HX750 ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் செய்யப்படும். ஸோ இதை அன்பாக்ஸ் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in my next video.